சொல்லுங்க, உங்களோட கை என்ன நடத்தும்? சுத்தமா சொல்லுங்க, உங்க கை என்ன நடத்தும்? உமது வலது கரம் என்னை பிடிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருக்கா கூட சொல்லுங்க, உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்ம நடத்துகிற ஆண்டவர். எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? நம்மளை நடத்துகிறவர். அவரை மாதிரி நம்மளை விசாரித்து நம்மளை காப்பாற்றி நம்மளை நடத்த இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நம்மளை விசாரிப்பாங்க, நம்ம கிட்ட ஏதாவது கேட்பாங்க. ஆனால் நம்மளை பார்த்து பார்த்து நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற ஒருவர் உண்டானால் அதை நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு மட்டுமே. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதுவரைக்கும் இயேசு என்னை நடத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும்? கை தூக்கி காணுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் இயேசப்பாவுடைய நடத்துதலை அனுபவிக்கிறவர்கள். அதை நம்ம அனுபவிக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவி. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எதுவுமே எனக்கு தெரியலை அப்படின்னா எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணுறோம்னு அர்த்தம். ஆமென். ஆண்டவரை நடத்துறது மாதிரியே ஒன்றும் ஃபீல் ஆகலை, ஒன்றுமே எனக்கு தெரியலை, ஃபீலிங் இல்லை, எனக்கு தெரியலை, அப்படி எந்த உணர்வும் எனக்கு இல்லை அப்படின்னா ஏதோ டேஞ்சர், ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கவனிங்க, சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு ரொம்ப தூரமாக இருந்தது மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணுவோம், நம்ம ரொம்ப ஆண்டவர்கிட்ட ஏதாவது கேட்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு எந்த பதிலும் தர மாட்டார். ரொம்ப அமைதியாக இருப்பார், ரொம்ப தூரமாக இருந்தது மாதிரி இருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? நம்ம எப்போலாம் நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஒரு உணர்வே இருக்காது பாருங்க. ஒரு தெய்வ பிரசன்னமே இருக்காது, ஏதோ ட்ரையாக இருந்த மாதிரி இருக்கும். ஆண்டவர் உண்மையிலே இருக்காரா, இல்லை எங்கேயும் டூர் கீரு போயிட்டாரா, என்ன பரலோகத்துக்கு லீவ் போட்டாங்களா அப்படிலாம் தோன்ற மாதிரி நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. ரொம்ப குவைட்டாக இருப்பான் ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணி பார்ப்போம், எவ்வளவோ நம்ம ஜெபம் பண்ணி எவ்வளோ உபவாசிச்சு பார்ப்போம், எவ்வளோ அழுது பார்ப்போம், அவர் கப்பு சிப்புன்னு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ரகசியம் தெரியுமா? அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நம்ம பக்கத்தில் இருப்பார், ரொம்ப அதிகமாக நம்ம கூட நெருக்கமாக இருப்பார் அந்த டைமில் தான். ஆனால் நமக்கு தெரியாது, நமக்கு அது உணர்வ முடியாது. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் ரொம்ப நம்ம பக்கத்தில் ரொம்ப அதிகமாக நம்மக்கிட்ட இருப்பார். அவர் நமக்காக கிரியை செய்து கொண்டே இருப்பார். யோபு சொல்கிறார், வலது பக்கம் பார்க்குற அவரை காணல, இடது பக்கம் பார்க்குற அவரை காணல, ஆனாலும் அவர் எனக்காக கிரியை செய்கிறார். அதை நான் நம்புகிறேன். அவர் எனக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில் சில நேரங்களில் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டவரை விட்டு எங்கேயாவது தூரம் போயிடலாம், ஆண்டவரை விட்டு எங்கேயாவது நம்ம ஒளிந்து மறைந்து எங்கேயாவது போய் உட்காந்துடலாம் அப்படின்னு நான் முயற்சி பண்ணுறேன். ஆனால் அவர் சொல்கிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் ஆண்டவரே? உமது சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும், இது வரைக்கும் எந்த மனுஷனும் வானத்துக்கு ஏறினது கிடையாது. ஹல்லேலூயா. இந்த நிலாவுக்கு போயிருக்காங்க, அது வரைக்கும் அதான் போயிருக்காங்க. வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் என்ன செய்கிறீர்? இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர். சரி, நான் சமுத்திரத்தின் கடை, உலகத்தில் எந்த எண்டு லாஸ்ட்டு அங்கே போனாலும் அங்கே உமது கை என்ன நடத்தும் அப்படின்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் நான் உம்மை விட்டு விலகி விலகி ஓடினாலும் உம்முடைய அன்பின் கரம் என்னை ஒரு நாளும் என்னை விட்டு கொடுக்காம என்னை தொடர்ந்து பிடிக்கும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன், காருண்யத்தில் நான் உன்னை என்ன செய்வேன்? இழுத்துக்கொள்வேன்னு சொல்கிறார். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போகணுன்னு நீங்கள் நினைப்பீங்க பாருங்கள்.
ஆண்டவர் அவருடைய அன்பின் கயிர்களால் உங்களை பிடிச்சு இழுத்து அப்படி உங்களை கொண்டு வந்து உங்களை இங்கே உட்கார வச்சு உங்களை பரிசுத்தம் பண்ணி உங்களை கொண்டு அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதையெல்லாம் செய்கிற வரைக்கும் உங்களை விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், அப்படி எத்தனை பேர் கர்த்தரால் இழுக்கப்பட்டு வந்திருக்கோம்? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் விட்டு எங்கேயோ போயிடணும், நம்மளாலலாம் இனி இங்கே இருந்து கிறிஸ்தவ ஜீவியத்தில் வாழ முடியாது, நம்மளாலலாம் இப்படிலாம் இருக்க முடியாதுன்னு ஆண்டவர் விட்டுட்டு நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஆண்டவர் விட்டு ஓடி போகணும்னு நினச்சோம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய கையினால், வலது கையினால் நம்மை திரும்ப இழுத்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் பாருங்க, நம்ம சிலருக்கு இந்த பள்ளத்தாக்கில் படுக்க போட்டு நான் தூங்குறேன் அப்படி சொல்கிறேன். பாதாளத்தில் என்ன பண்ணுறேன்? அந்த வசனத்தில் பாருங்க, நான் பாதாளத்தில் என்ன பண்ணுறேன்? அங்கே ஒரு பெட்டு போட்டு நான் தூங்குறேன். இந்த பாதாளம் என்று சொன்னால், இந்த பாதாளத்தில் படுக்க போட்டு நான் அங்கே போய் தூங்கினாலும் உமது கரம் என்னை என்ன பண்ணுகிறதுனா அங்கேருந்து என்னை பிடிச்சி இழுக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவருடைய அன்பு அவ்வளோ பெரிய அன்பு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பாதாளத்தில் போய் படுக்க போட்டு நான் அங்கே போய் இருந்தாலும் உங்கள் அன்பின் கரம் என்னை அங்கேருந்து பிடிச்சி என்னை இழுத்து உங்கள் பக்கமாக என்னை கொண்டு வருகிறதப்பா. அல்லேலூயா. இன்றைக்கி நான் சொல்கிறேன், சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் சில முடிவுகள் எடுக்கிறோம், சில தீர்மானங்கள் எடுக்கிறோம். ஏசப்பா, நம்ம இனி கர்த்தரை விட்டு தூரம் போயிடலாம், இனி நம்ம ஜெபத்தை நிறுத்திடலாம், நம்மளால் இனி உபவாசிக்க முடியாது, உபவாசத்தை நிறுத்திடலாம், சும்மா ஓயாமல் சர்ச்சுக்கு வர முடியாது, இதை நிறுத்திடலாம், சும்மா ஓயாமல் ஆண்டவர் ஆராதிக்க முடியாது, இதெல்லாம் நம்ம நிறுத்திடலாம், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போதான் அவருடைய வலது கரம் உங்களை பிடிச்சி இழுக்கும். பாருங்க, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர்கிட்ட ஏன்னா அதுதான் அவர் உங்கள் மேலே வச்ச அன்பு, அதுதான் அவர் உங்கள் மேலே வச்ச பாசம். காருண்யத்தினால் அவர் என்ன பண்ணுறாரா? நம்மளை இழுத்து கொள்கிறாரா. எத்தனை பேர் சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரே எனக்கு வேண்டாம், இந்த கிறிஸ்தவ ஜீவமே எனக்கு வேண்டான்னு நம்ம விட்டுட்டு ஓடலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க, ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். உங்களை வைத்து அவர் என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் உங்களை விடவே மாட்டார். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. ரொம்ப ஆண்டவர் சில நேரங்கள்லாம் ரொம்ப சில பேரை ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாமல் தான் விட்டுருவார். சிம்சோனை விட்ட மாதிரி. ஹல்லேலூயா. முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சி இழுப்பார். பைபிளில் எல்லா பரிசுத்தவான்களையும் பாருங்கள், ஆண்டவர் விட்டு ஓடி போகிற அவ்வளோ பேரை பிடிச்சி இழுத்து தாவீதானாலும் சரி, அது ஹல்லேலூயா சிம்சோனானாலும் சரி, அது ஆபிரகாமானாலும் சரி, மோசையானாலும் சரி, அது எவ்வளோ பெரிய பவுலானாலும் யாராக இருந்தாலும் ஆண்டவர் விட்டு ஓடி போகிற, தூரமாய் போகிற எல்லாரையும் தம் பக்கமாய் இழுத்து கொள்கிற அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அவர் பக்கமாய் உங்களை இழுக்கும் பொழுது அந்த அன்பின் செட்டைக்குள்ளே வந்துடணும், அந்த கிருபையின் செட்டைக்குள்ளே நீங்கள் வந்துடணும். ஹல்லேலூயா. அந்த அன்புக்குள்ளாக, அந்த கரிசனைக்குள்ளாக, அந்த காரியத்துக்குள்ளாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தேவனே உங்கள் சித்தம் என்னப்பா, நான் அதை செய்கிறேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்களை அவர் பக்கமாய் இழுக்கும் பொழுது உங்களுக்கே அது ஃபீல், உங்களுக்கே தெரியும். உங்கள்கிட்ட பிரசங்கத்தில் பேசிகிட்டு இருப்பார், இல்லை ஒரு பாட்டில் பேசுவார், இல்லை நீங்கள் சொப்பனத்தில் உங்கள்கிட்ட பேசுவார், தரிசனத்தில் பேசுவார். நீங்கள் நினைப்பீங்க நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி போண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் உங்களை பிடிச்சி இழுப்பார் உங்கள் பக்கம். நீங்கள் அவரை விட்டு தள்ளி போகும்போது அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? அப்படியே ஆண்டவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆயிரும். இன்றைக்கி இந்த பைபிளில் நிறைய ஆட்கள் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் அவங்கள பிடிச்சி இழுக்கிறாரு அவர் பக்கம் அப்படின்னு அந்த அன்பில் இழுத்து கொண்டு வருகிறாரு, அப்படி சித்தத்துக்குள்ளே இழுத்து கொண்டு வருகிறாரு. நிறைய பேருக்கு தெரியுது, நிறைய பேர் அதை கண்கூட பார்த்தாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க தெரியுமா? அதையும் தாண்டி துணிகரம் கொண்டாங்க. ஹல்லேலூயா. அதையும் தாண்டி வேண்டாம்,
நமக்கு இந்த உலகம்தான் முக்கியம், இந்த உலகத்தில் ஆசாபாசங்கள் தான் முக்கியம்னு ஓடுறாங்க. அவர்களுடைய முடிவெல்லாம் பயங்கரமாக இருந்தது. அவங்களாம் அப்படி சாகிற ஆளே கிடையாது, ஆனால் அப்படி செத்து போனாங்க. சவுலெல்லாம் ஆண்டவர் எத்தனையோ முறை திரும்ப திரும்ப அவர் பக்கமாக இழுத்தார், எத்தனையோ முறை எச்சரித்தார், அவனை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் காதுக்குள்ளே போகலை, அவன் ஒரு பிசாசுடைய கட்டுக்குள்ள அவன் இருந்தான். அதனால தான் பாருங்கள், இந்த ஆராதனை நேரத்தில் நாங்கள் அவ்வளோ தூரம் விடுதலையில் நடத்துறது. இந்த கட்டு பிசாசு அதை உணர வைக்கல. அவன் காது, அவனுடைய சிந்தனை எல்லாத்தையும் பிசாசு அடைச்சி வச்சிருந்தது. கடைசியில் எப்படி செத்து போனான்? தன்னுடைய ஆயுததாரி கூப்பிட்டு என்னை கொன்று போடுன்னு சொல்கிறான், என்னை குத்தி கொன்னுரு. அவன் நான் முடியாதுன்னு சொன்ன உடனே தன் பட்டயத்தை அதில் ஒரு மரத்தை மாதிரி நட்டு வச்சு அதுக்கு மேலே விழுந்து செத்து போனான். ஒரு இஸ்ரவேல் என்கிற பெரிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெரிய தேசத்தினுடைய முதல் ராஜாவுடைய நிலை இதுதான். அன்பின் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் இந்த செய்தியின் மூலமாய், உடைய அன்பின் கரம் உங்களை ஒருவேளை இந்த செய்திக்கு நேராய், இந்த கர்த்தருக்கு நேராய் உங்களை இழுத்தது என்று சொன்னால் அந்த அன்புக்குள்ள நீங்கள் மீண்டும் வந்துடணும். ஹல்லேலூயா. பாசன ஆண்டவரோட ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஜெபத்தை நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு, வேத வாசிக்கிற நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு, உபவாசத்தை நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு, நான் கர்த்தரை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறேன்னு சொன்னா, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய அன்பின் கரம் இந்த செய்தி மூலமாய் உங்கள் பக்கம் நீட்டப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அன்னைக்கு ரூத் கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளாய் அவள் வந்தது போல நீங்கள் இந்த அன்பின் செட்டைக்குள்ள இன்னைக்கு வருவீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. சமீபத்தில் தூரத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், கர்த்தரை விட்டு நான் ரொம்ப தூரமாக இருக்கிறேன், எனக்கு சில அடிக்ஷன்ஸை விட முடியல, நான் இனி ஏசப்பா கிட்ட வரமாட்டேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, அந்த சத்தம், கர்த்தருடைய சத்தம் உனக்கு நேராய் வருகிறது. கர்த்தர் காருண்யத்தினால் உன்னை மறுபடியும் இழுக்கிறார். அவருடைய அன்பின் கரத்துக்குள்ளாய் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் அவருடைய கரத்தில் வல்லமையான ஆயுதமாய் உங்களை எடுத்து அவர் பலமாய் பயன்படுத்துவார். தேசங்களை உங்களை கொண்டு அசைப்பார். சத்துருவின் ராஜ்யத்துக்கு உங்களை ஒரு சவாலாய் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது ஒரு வாழ்க்கையில் ஒரு இடத்துல முடிவு பண்ணார், இனிமேல் நான் உங்கள் கிட்ட நான் வரமாட்டேன் ஆண்டவரே, நான் எங்கேயாவது வானத்துக்கு நான் ஏறி போகிறேன், எங்கேயாவது பாதாளத்தில் போய் நான் படுக்க போடுறேன். ஆனால் அவர் சொல்கிறார் கடைசியில், இல்லை ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்கே போனாலும் உம்மை விட்டு ஓட முடியாதப்பா, உம்முடைய அன்பின் கரம் என்னை இழுக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் அன்பை விட்டு என்னால் எங்கேயுமே போக முடியாது ஏசப்பா, அவ்வளோ பெரிய அன்பு அப்படின்னு அவர் ஒப்பு கொடுத்தார். கடைசியில் என்ன ஆனது தெரியுமா? கர்த்தர் அந்த தாவீதை எடுத்து மகிமையான ராஜாவாய் பயன்படுத்தின மட்டுமல்லாமல் அவனுடைய சந்ததியிலே இயேசு இந்த பூமியில் பிறந்தார். ஹல்லேலூயா. அவனுடைய சிங்காசனத்தை நான் என்னைக்குமே நிலைநிறுத்துவேன் என்று சொல்லி ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். மீண்டும் இயேசு இந்த பூமிக்கு வருவார், தாவீதின் சிங்காசனத்தில் மீண்டும் வீற்றிருந்து இந்த பூமியை ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்குள்ளாக இழுக்கிற பொழுது அந்த இழுப்புக்கு கட்டுப்பட்டு, அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு தன்னை அர்ப்பணிக்கிறவனை கர்த்தர் மகிமையாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த பாதாளம் என்று சொன்னால் வேதனை உள்ள இடம், பாதாளம் என்று சொன்னால் இருட்டு உள்ள இடம், பாதாளம் என்று சொன்னால் துயரம் உள்ள இடம், யாருமே நம்மளை பார்க்க முடியாத ஒரு இடம். இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு சில நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். இங்கேயோ தூரத்துலையோ நான் பாதாளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த வார்த்தை எனக்கு நேரம் தான் வருது. யாருமே என்னை பார்க்கல, யாருக்கும் என்னை குறித்து அக்கறை இல்லை, யாரும் என் குடும்பத்தை குறித்து அக்கறை இல்லை. நான் பாதாளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு வேதனைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு என்று சொல்லுகிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், அந்த பாதாளத்தில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கீங்க, ஆனால் சிலர் உங்களுக்குள்ளே சொல்லியிருக்கீங்க, பாஸ்டர் நான் பாதாளத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, பாதாளத்தில் படுக்க போட்டு அங்கே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? தாவீதுட்ட, நீ பாதாளத்தில் போனாலும் அங்கேயும் நான் வந்துடுவேன். அதுதான் ஆண்டவருடைய அன்பு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, நீங்கள் பாதாளத்தில் போய் யாருமே என்னை கவனிக்கலை, யாருக்கும் என்னை குறித்து எந்த அக்கறையும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க பாருங்க, ஆண்டவர் உங்கள் மேலே தான் அக்கறையாய் கரிசனையாய் அவர் இந்த காலை வெள்ளம் நடுவில் உலாவி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாதாளம் என்று சொன்னால் ஒரு பயப்படுகிற ஒரு நிலை. ஹல்லேலூயா. இந்த பயம் பயம். ஹல்லேலூயா. பயத்தின் எண்ணத்தோடு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கீங்களா? 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே உங்கள் நீங்கள்லாம் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். உங்கள் வலது கரத்தை எடுத்து உங்கள் தலைமையில் வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சில பயத்தோடு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீங்க. ரொம்ப பயத்தோடு, தூரத்துலையும் சமீபத்தில் இந்த இடத்துலையும் ரொம்ப பயத்தோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களை அறியாமலே ஒரு பயம், நாளைக்கு என்ன செய்ய போகிறேன், குடும்பம் எப்படி இருக்க போகிறது, என் எதிர்காலத்தை குறித்து சில நேரங்கள் இரவு நேரங்களில் ஆளில் உங்களுக்கு தூக்கம் வராத அளவுக்கு சில பயங்கள். இயேசுவின் நாமத்தில் அந்த பயத்தின் ஆவிகளை நான் துரத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த பயத்தின் ஆவிகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். தீராபா சங்கடா தீராபாலா. இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்கிற பயங்கள் மாறி போவதாக. கர்த்தருடைய ஆவியானுடைய அன்பின் கரம் அந்த பயத்தின் கிரியைகளை துரத்துகிறது இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசப்பா தேவன் எனக்கு, சொல்லுங்க, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை தரல, பலமுள்ள ஆவி, அன்பின் ஆவி, தெளிந்த ஆவி எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் நமக்கு என்ன தந்திருக்கிறார்? பலனுள்ள ஆவி தந்திருக்கிறார், அன்பின் ஆவி தந்திருக்கிறார், தெளிந்த ஆவியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. அந்த 9ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்க, நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தில் கடையாந்திரங்களில் நான் போகும். ஆமென். சிலர் நினைக்கிறீங்க இதை மாதிரி தான், நான் ஆண்டவரை விட்டு தூரம் போயிடலான்னு நினைக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறார், உங்களை அவர் விட மாட்டார், அவர் பக்கமாக உங்களை இழுப்பார். ஹல்லேலூயா. இது ஒரு அன்பின் சத்தம். இந்த சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்மளாலலாம் ஜெபம் பண்ண முடியாது. ஒரு கடமைக்கு நம்ம வாழ்ந்துட்டு போயிடணும், ஒரு ஏதோ சாப்பிட்டோம் ஏதோ வாழ்ந்தோம் இப்படி இருந்துட்டு போயிடலாம், ஆண்டவரை விட்டு தூரம் போயிடலாம் நீங்கள் நினச்சிட்டு சில பேர் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. கர்த்தர் உங்களை மறுபடியும் இழுக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஆதி அன்புக்கு நேராக இழுக்கிறார். ஆமென். ஆரம்பத்தில் நீங்கள் ஆமென் ஆதி அன்புக்கு நேராக உங்களை இழுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அதிகமாக ஜெபிக்க போகிறீங்க, நீங்கள் அதிகமாக உபவாசிக்க போகிறீங்க, அதிகமாக கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க போகிறீங்க. கர்த்தர் உங்களை மீண்டும் இழுக்க விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு ஒரு நாள் நம்ம தூரம் போகவே கூடாது. ஒன்று முடியாது, இன்னொன்று போகக்கூடாது. ஹல்லேலூயா. அவரை கண்ணை மறைச்சி எங்கேயும் நம்ம போயிட முடியாது. எங்கே போனாலும் அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். நம்ம நினைக்கலாம், நான் ஆண்டவரோட ரொம்ப தள்ளி தூரமாக வந்துட்டேன், இனி ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன்லாம் சில பேர் ரொம்ப தப்பு கணக்கு போட்டுட்ருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் விட்டு கண்ணை மறைச்சி எங்கேயும் போக முடியாது. அது நமக்கு ஆசீர்வாதமும் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தரை விட்டு தூரம் போயிடணும், சபை விட்டு தூரம் போயிடணும், ஆராதனை விட்டு தூரம் போயிடணும், ஜெபத்தை விட்டு தூரம், இதெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு ஒரு நாள் எங்கேயுமே தூரமாக நம்ம போகவே முடியாது. எரேமியா 23:24 சொல்லுது, எவனாகிலும் தன்னைத்தான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 23:24. ஹல்லேலூயா. தன்னைத்தான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் மறைத்து கொள்ள முடியுமோ அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். நீங்கள் அதே அதிகாரம் எரேமியா 23 அதில் 2ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே மெய்ப்பர்களை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். மெய்ப்பர்கள் சபையை சரியாக மேய்க்கலை, அந்த ஜனத்துக்கு வேண்டிய வார்த்தைகளையோ பராமரிப்பையோ அவர்கள் கொடுக்கலை, அவங்க மேல் பொல்லாப்பு வரும்னு சொல்லி ஆண்டவர் அவங்களை கண்டிக்கிறார். 3ஆம் வசனம் வாசிங்க. மீதியா இருப்பவைகளை தூரத்தில் இருந்த துரத்திருந்த எல்லா தேசத்திலிருந்து திரும்ப தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். ஹல்லேலூயா.
அப்பொழுது அவைகள் என்ன பண்ணோம்? ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை பார்த்தீங்களா? நீங்கள் இந்த மெய்ப்பர்கள் நினைக்கிறாங்க இந்த மெய்ப்பர்கள் சரியாக பராமரிச்சிருக்கணும், ஆனால் அவங்க சரியாக பராமரிக்காமல் விட்டுட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் திரும்ப அவங்கள நான் சேர்த்து கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்களா யாருமே என்னை கவனிக்கலை, யாரும் என்னை சரியாக கவனிக்கலை, யாருக்கும் என் குறித்து அக்கறை இல்லை? கர்த்தர் உங்களை திரும்ப அவர் பக்கமாய் சேர்த்து கொள்ளுகிற இந்த காலம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் பக்கம் வந்துருங்க. ஆண்டவரை அதிகமாக நீங்கள் தேடுகிற காலம் இனிதான் அது ஆரம்பிக்க போகிறது. ஹல்லேலூயா. மங்கி எரிகிற திரியை அவர் அணையாமலும், ஹல்லேலூயா, நெடிந்த நாளில் என்ன பண்ணாதவர்? முறிக்காதவர். மங்கி எரிந்து கொண்டிருக்கிற உங்கள் அபிஷேகத்தை இனிதான் அவர் அனல் மூட்டி எழுப்ப பண்ண போகிறார். இனிதான் உங்களை பிரகாசமாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட தூரம் போயிடணும், ஆண்டவர்கிட்ட இனி வேண்டாம் இனி அப்படின்னு ஒரு நாளும் ஒரு தீர்மானம் எடுக்காதீங்க. கர்த்தரை எவ்வளவு நெருங்க முடியுமோ அவ்வளோ தூரம் நெருங்கி வாங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இப்பொழுது இருக்கிற போராட்டங்கள், இப்பொழுது இருக்கிற கஷ்டங்கள், இப்பொழுது இருக்கிற பாடுகள் எல்லாம் நீங்கள் என்ன சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வருது, நான் ரட்சிக்கப்பட்ட அப்புறம் தான் இப்படிலாம் நடக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், என்னமோ இவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி பேசுவாங்க. ஞானஸ்தானம் எடுத்தது பிறகு தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. ஏன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சோதனையே கிடையாதா? ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் எனக்கு இவ்வளோ போராட்டம். ஏன் அதுக்கு முன்னாடி போராட்டம் கிடையாதா? பிசாசு உங்களை ஆட்டி படைச்சி தானே இருந்தான், உங்கள் குடும்பங்களை சீரழிச்சு தானே இருந்தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த பூமியில் நம்ம இருக்கிற நாள் வரைக்கும் நமக்கு சோதனைகள், போராட்டங்கள் மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கும். ஹல்லேலூயா. அது ரட்சிக்கப்பட்டாலும் சரி, ரட்சிக்கப்படாட்டாலும் சரி, எல்லாருக்கும் சோதனை பாடு பூமியில் இருக்கிறவரை இருக்கும். மனுஷனுக்கு போராட குறிப்பிட்ட காலம் பூமியில் உண்டு. ஆண்டவர் ஆதாம்கிட்ட தான் சொன்னார், உனக்கு காலம் முழுக்க உனக்கு போராட்டம் சோதனை. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு என்ன அப்படின்னா, கர்த்தருடைய கரத்தில் அவங்க இருப்பாங்க. அதுதான் விசேஷம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை சுமந்து செல்வார். அதனால தான் தாவீது சொல்ல, உம்மாலே ஒரு மதிலை நான் என்ன பண்ணுவேன்? நான் மதிலை நம்மளால் தாண்ட முடியுமா? சாதாரண ஒரு மனுஷனால் தாண்ட முடியுமானா முடியாது. கர்த்தருடைய கரம் என்னை தூக்கி வைத்திருக்கிறதுனால, அவர் தம்முடைய செட்டைகள் என்னை வைத்திருக்கிறதுனால நான் மதிலையும் தாண்டுவேன். எந்த சேனையாக இருந்தாலும் நான் ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா. அதனால நான் ரட்சிக்கப்பட்டதுனால தான் இந்த பாடு. ரட்சிக்கப்படாமல் சர்ச்சுக்கு போகாமல் இருந்தால் இவ்வளோ கஷ்டம் வராது. இதெல்லாம் பிசாசு நம்மளை வஞ்சிக்கிற எண்ணங்கள். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் விட்டு கொண்டு போகிறதுக்கு அவன் உங்களுக்குள்ள கொடுக்கிற சில கிரியைகள். சில நேரங்களில் இந்த உலகத்தில் சோதனைகள், பரீட்சைகள், பாடுகள், இது மூணும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், சோதனை, பரீட்சை, பாடு. ஹல்லேலூயா. இந்த சோதனையில் நிறைய சோதனை உண்டு. நம்மளாகவே நமக்கு வர வைத்துக் கொள்கிற சோதனை உண்டு. ஹல்லேலூயா. நம்ம சரியாக ஞானம் இல்லாமல் நடந்து ஆண்டவர் சொல்கிறது கீழ்ப்படியாமல் இருந்து நாமாவே சோதனையை அட்ரஸ் போட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிடுற மாதிரி அப்படி சோதனை உண்டு. சில சோதனைகள் பிசாசினால் வருகிறது உண்டு. ஹல்லேலூயா. ஆமாம், சில சோதனைகள் சுய இச்சையினால் வருகிற சோதனைகள் உண்டு. அது பிசாசு தர்றதில்ல, அது இச்சையினால் வர்றது. நம்ம ஆசையினால் சில பிரச்சனைகளுமே நம்மளை தலையை போட்டு மாட்டிட்டு கடைசியில் ஆண்டவர் மேலே பழி போடுறது. சில சோதனை கர்த்தரே நம்மை சோதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம், யோபு, இவங்களெல்லாம் ஆண்டவரே சோதிச்சார். ஹல்லேலூயா. அப்போ இந்த சோதனைகள் பல விதங்கள் இருக்குது. அப்போ பூமியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன சோதனைக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்து என்ன பண்ணணும்? கரெக்டாக அதுக்கான ஜோபத்தை பண்ணி, அது சரியான அது ஆலோசனைகளை ஊழியர்கிட்ட பெற்று ஜோம் பண்ணி அதில் நீங்கள் நிலைச்சி நின்னீங்கன்னா நீங்கள் முடிவில் ஜெயத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சில சோதனைகள் உங்களுக்கு அனுமதித்தால் கண்டிப்பாக அது உங்கள் உயர்வுக்கு தான் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் சில சோதனைகள் அனுமதித்து உங்கள் உயர்வுக்காக தான் அந்த சில சோதனைகள் இருக்கும். அதனால் பயப்படக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பைபிளில் ஒரு 3 நபர்கள் ஆண்டவரை விட்டு தப்பி ஓடணும், ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி ஓடணும் அப்படின்னு நினச்ச 3 பேரை ஆண்டவர் திரும்ப தம் பக்கமாக சேர்த்து கொண்டதுனால அவங்களுக்கு வந்த ஆசீர்வாதத்தை என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரம், அதில் 12ஆம் வசனத்தை நம்ம ஒருவர் வாசிங்க. லூக்கா 15:12.
ம் 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 ஆ அடுத்த வசனம் வாசிங்க. ஆ எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் ஆ ஆ ஆ அடுத்த வசனம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொஞ்சம் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்குறான். ஹல்லேலூயா. இந்த இந்த அதிகாரத்தில் நீங்கள் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பரிசேயர்கள் வேத பாரகெல்லாம் ஏசப்பட்ட வந்து முறுமுறுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? முறுமுறுக்கிறதுனா என்னது சொல்லுங்க. முறுமுறுக்கிறது அப்படின்னா என்னது சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் சொல்லுங்க. குறை சொல்றது. என்ன பண்ணுறது? குறை சொல்றது. சும்மா மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு குறை சொல்றாங்க. யார்? இந்த பரிசேயர்கள். என்ன சொல்றாங்கன்னா, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவங்க கிட்ட போய் உட்கார்ந்து சாப்பிட்றாரு. யார்கிட்ட? யாரை ஏற்றுக்கிட்டாங்க? ஏசப்பா பாவிகள்கிட்டலாம் போய் உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. இந்த பரிசேயர்களுக்கு ஒரு பெரிய பெருமை இருந்தது. நாங்கள் தான் பெரிய பரிசுத்த வான்கள், நாங்கள் தான் டைரக்டாக பரலோகத்துக்குள்ள ஃபஸ்ட்டு சீட்டில் போய் உட்கார போகிறோம் என்கிற ஒரு எண்ணம் இந்த பரிசேயர்களுக்குள்ள, வேத பாரலுக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் அந்த 12 மூப்பர்களுக்கு அடுத்தது நம்ம தான் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணங்கள்லாம் இந்த பரிசேயர்களுக்குள்ளே இருந்தது. ஆண்டவர் இவர்களை பார்த்து சொல்கிறார், முட்டாள்கள்னு சொல்லுறார். பைபிளில் நிறைய இடத்துல அவங்கள திட்டுறார், ஃபூல்ஸ்ன்னு திட்டுறார். அவங்க முகத்துக்கு முன்னாடி அவங்கள அப்படி திட்டுறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு மாயக்காரர் அப்படி சொல்லி திட்டுறார். பாவிகள்கிட்ட போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசு பாவிகளுக்காகத்தானே அந்த பூமியிலே வந்தார். ஹல்லேலூயா. அவர் பாவிகளுக்காக வந்ததுனால தானே நம்ம இன்னைக்கு இங்கே உட்கார்ந்து ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அந்த பாவிகளுக்காய் வந்த இயேசு, அந்த அன்பின் தெய்வம் இன்னைக்கு நம்ம நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த இடத்துல அன்பின் இருதயத்தோடு அவர் உலாவி கொண்டிருக்கிறார். இந்த செய்தி வழியை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் மீண்டுமாய் உங்களை இழுக்க விரும்புகிறார். இந்த இளையகுமாரன் சொல்கிறான், அப்பாட்ட போய் சொல்கிறான், அப்பா என்கிட்ட சொத்தெல்லாம் பிரித்து கொடுங்க, நான் போகிறேன். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 3 காரியங்கள் தொலைந்து போகிறது. 3 காரியங்கள் தொலைந்து போகிறது. ஒன்று வந்து என்னென்னா, ஒரு ஆடு. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மெய்ப்பன் ஒரு ஆடை துளைக்கிறான். 2வது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ ஒரு வெள்ளி பணத்தை துளைக்கிறார். 3வது ஒரு தகப்பன் தன்னுடைய குமாரனை துளைக்கிறார். ஹல்லேலூயா. 3 விஷயத்தை ஆண்டவர் பேசிட்டு சொல்கிறார், நான் தூரம் போனவங்களை மீண்டும் பக்கம் இழுக்க தானே இந்த பூமியில் மனிதனாய் நான் வந்தேன். ஹல்லேலூயா. அதுக்கு தானப்பா நான் வந்திருக்கிறேன். அப்போ இந்த பையன் சொல்கிறான், அப்பா என் சொத்தெல்லாம் பிரித்து கொடுங்க, நான் போகிறேன், எங்கேயாவது தூரமாக போயிடுறேன். இந்த பையன் என்ன நினைக்கிறான்னா, அப்பா விட்டு தூரமாக போயிட்டா, ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டா ரொம்ப ஃப்ரீயாக இருந்துடலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் சில தப்பான எண்ணம் வைக்கிறோம். என்ன தெரியுமா எண்ணம் வைக்கிறோம்? ஆண்டவரை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டோன்னா நம்ம எந்த கட்டுப்பாடும் நமக்கு கிடையாது, யாரும் நம்மளை ஒன்றும் சொல்ல முடியாது, நம்ம என்ன பண்ணலாம்? ஃப்ரீயாக இருந்துடலாம். என்ன எப்படி இருந்துடலாம்? ஃப்ரீயாக. யாரும் நம்மளை பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டார், ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், யாரும் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்படி நிறைய பேர் இப்படிப்பட்ட முடிவுகள் எடுத்து தான் பெரிய பெரிய பிரச்சனைகளை போய் மாற்றுறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு போகிறதுனால தானே நம்ம என்ன பண்ணாலும் அவர் வந்து நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ போகாமல் இருந்துட்டா, ஹல்லேலூயா, ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் நம்ம விடுதலையாக இருந்துடலாம். இல்லை, பிசாசு உங்களை அங்கே தான் சிறப்பிடிக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தரோடு எவ்வளவு தூரம் நம்ம நெருங்கி நடக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம விடுதலையாய் சுயாதீனமாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இவன் ஒரு தப்பு கணக்கு போட்டான். அப்பா விட்டு தூரமாக போயிட்டா ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக உலகத்தை என்ஜாய் பண்ணலாம். உலகத்தில் அவ்வளவு சந்தோஷம் கொட்டி கிடக்கு. சும்மா அப்பா எங்கே இருந்துட்டு ஆடை மேய், பன்னியை மேய், குதிரை மேய்னு நம்மளை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இவர்கிட்ட அடிமையாக உட்காந்து வேலை செய்கிறதுக்கு எங்கேயாவது ஜாலியாக ஊர் சுற்றலான்னு இவன் பார்த்தான். ஊர் சுற்றுறதுக்கு என்ன வேணும்? துட்டு வேணும். பார்த்தான், மரியாதைக்கு சொத்தை பிரிச்சுத்தார். ஹல்லேலூயா. காலத்துக்கு முன்னாடி சில ஆசீர்வாதங்கள் நம்ம கையில் வரவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறது எதுவுமே புரியுது? ஹல்லேலூயா. சில ஆசீர்வாதம்லாம் ஆண்டவர் நமக்கு டைம் பார்த்து தரணும். ஆமேன்.
இல்லைன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் திசை மாறிடுவீங்க. சில ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆண்டவர் உங்களுக்கு தராமல் இருக்கார்ல, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு என்ன சொல்லுங்கள்? நான் சில நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா அது இப்போ கிடைச்சதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருந்து நம்ம திசை மாறி இருப்போம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நம்ம மைண்டு அந்த டைமில் அந்த மெச்சூரிட்டிலாம் நம்ம இருக்க. ஹல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிறார். சில நேரங்களில் பாருங்கள், சில நேரங்களில் சபையில் ஆட்கள் குறைவாக வந்தாலும் நான் ஆண்டவருக்கு நான் சில நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த கூட்டத்தை பார்த்து வஞ்சிக்கப்பட்ட ஊழியக்காரங்க நிறைய. நான் தாழ்மையாக, நான் பெரிய ஆளுன்னு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஹல்லேலூயா. கூட்டத்தை பார்த்து வஞ்சிக்கப்பட்ட ஆட்கள் நிறைய நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. இவங்க ஏதாவது சொல்லுவாங்க, உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனால் இங்கே அப்படி யாருங்க, நான் சொன்னாதான் கை தட்டுவி, அது ஒரு அமைதியா. ஒரு வகையில் இது நல்லது தான், ஒரு வகையில் இது என்னன்னா, நான் வஞ்சிக்கப்பட மாட்டேன். நான் எனக்கு மைண்டெல்லாம் எப்படி இருக்கும்னா, சத்தியத்தை கரெக்டாக பேசணும். யாருக்கு முகத்தில் சந்தோஷம் இருக்கோ, யாருக்கு முதல்ல துக்கம் வருதோ, அது பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறது இப்படி நம்ம மைண்டு மாறிடும். இவன் கூட்டம் நிறையா நான் என்ன சொன்னாலும் கை தட்டிட்டு இருந்தேன்னா, கொஞ்ச நாள் கழித்து நான் என்ன ஆவேன்னா, இது ஆரம்ப நாட்களில் சொல்கிறேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் நான் தந்திருந்தாருன்னா நான் எப்படி பேசுவேன் தெரியுமா? என்ன சொன்னால் இவங்க கை தட்டுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த பல்ஸை நான் பிடிச்சிருவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய அரசியல்வாதிகளுக்கு தெரியும்ல, பல்ஸ் பிடிப்பாங்க, தெரியும். இதை சொன்னால் இந்த க்ரௌடு கைத்தட்டுன்னு அவங்களுக்கு தெரியும், அதை கரெக்டாக சொல்லுவான். அப்படி நானும் மாறிடுவேன். அப்புறம் நான் பிரசங்கியாராக இருக்க மாட்டேன், நான் யார் ஆயிடுவேன்? அரசியல்வாதி ஆயிடுவேன். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ நான் இதோ சொல்லுவேன், ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து பேசுவேன், எனக்கு தெரியும் இதை சொன்னால் கண்டிப்பாக கை தட்டுவாங்க. அந்த கை தட்டுறது, அந்த உற்சாகப்படுறது, நம்மளை பெருமை பேசுறது, இதுக்குள்ளே நம்ம வஞ்சிக்கப்பட்டுரும். அப்போ ஆண்டவர் சில நேரங்களில் சில ஆசீர்வாதத்தை காலத்துக்கு முன்னாடி நமக்கு தரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. அது நம்மளை உருவாக்க சில காலங்கள் வச்சிருக்கிறார். சில ஆசீர்வாதங்கள் நம்ம உங்க கையில், நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட, உங்களுக்கு அதை தரமாட்டார். தந்தாருன்னா பிரச்சனைங்க. தந்தாருன்னா நீங்க நினைக்கிற 2 வருஷத்துக்கு முன்னாடி இது கிடைச்சிருந்தா நல்ல வேலை, அது உங்களுக்கு கிடைக்கல. இவனுக்கு ஒரு காலம் உண்டு, சொத்து பிரிக்கிறது ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துக்கு முன்னாடியே கேட்டான், அப்பா எனக்கு என்ன வேங்க? சொத்து தாங்க. சொத்து பார்த்தா இவன் சாதாரணமாக இருக்குன்னு நினச்சா அது கோடி கோடியாக வந்திருக்கு. இவனுக்கு கையும் ஓடலை, சொல்லுங்க, காலும் ஓடலை, வயசு சின்ன வயசு, அந்த மெச்சூரிட்டி இல்லை, அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணுறது, பணத்தை இன்னும் கொஞ்சம் உருவாக்க, இன்னும் அதை அதிகப்படுத்துகிற அந்த ஞானம் இல்லை. எப்படி இதை செலவு பண்ணலாம் அப்படின்னு தான் மைண்டு போச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுவும் பிரோஜனமாக செய்யணும்னு யோசிக்கல, குடிச்சு வெறிச்சு நண்பர்களோட செலவழிச்சு கொஞ்ச நாளைக்குள்ள கோடியும் ஒன்றும் இல்லை, கடைசியில் தெருகோடி வந்தாச்சு. திரும்பி பார்க்க அவன் தேசத்தை நம்பி போனான். பாருங்க, அந்த தேசத்தில் பஞ்சம் வந்துட்டு. ஹல்லேலூயா. இவன் முதல்ல அப்பா விட்டு ஓடிட்டு அப்பா இருக்கிற இடத்துல இல்லாமல் எங்கே போனான்? வேற ஒரு தேசத்துக்கு போனான். என்ன நினைச்சானா, அந்த தேசம் ரொம்ப செழிப்பான தேசம், அங்கே போனால் ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யமாக வாழலாம், எல்லாம் இன்பம் அங்கே கிடைக்கும்னு அங்கே ஓடனான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம எதையுமே நம்ப முடியாது, அதுதான் உண்மை. ஆமென், ஹல்லேலூயா. எதையுமே நாங்கள் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கேரண்டி பண்ணி நம்ப முடியாது. இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஐஸ்வர்யமான நாடு என்னன்னா லண்டன் சொல்லுவாங்க. என்ன நாடு சொல்லுங்க? இல்லை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? லண்டன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே இருக்கான்? லண்டன்லன்னா பெருசாக அதை சொல்லுவாங்க, என் பிள்ளை லண்டனில் இருக்கான்னு. ஆனால் ஏன் அப்படின்னா, லண்டன் சொல்கிறது பயங்கர ரிச் கண்ட்ரி, ஒன்று ஐஸ்வர்யங்களில் அதிகமான தேசம் லண்டன். ஆனால் சார்லஸ் பூத் அப்படிங்கிறவர் ஒரு சர்வே எடுத்தார் 1890 அந்த லாஸ்ட்டில், அந்த 1920 செஞ்சுரியில் ஒரு சர்வே எடுத்தார். என்ன தெரியுமா? 32.1% லண்டன் மக்கள். எத்தனை சதவீதம்?
32% சொல்லும் போது 1/3 லண்டனில் 1/3 ஜனங்கள் ரொம்ப ஏழ்மையாகவும் அன்னன்னைக்குள்ள சாப்பாட்டுக்கு அவங்க மற்றவர்களுடைய கையை எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கான். அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யமான நாடு அந்த அரசாங்கம். 32% ஜனங்கள் எப்படி தான் இருக்கிறாங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அவங்க கேள்விக்குறிதான். ஹல்லேலூயா. அடுத்த நேரம் சாப்பாடு கஷ்டம்தான். நான் இது ஏன் சொல்றேன்னா, இந்த உலகத்தில் எந்த தேசத்தையோ எந்த நாட்டையோ எந்த மனிதனையோ எந்த பணத்தையோ நம்ம நம்பி நம்ம களம் இறங்க முடியாது, கை வைக்க முடியாது, கால் வைக்க முடியாது. நான் சொல்றது புரியுதா? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம நம்பி கேரண்டியா இதை செய்யலான்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் நல்லா சில பேர்லாம் என்னோட அனுபவமான ஆட்கள் தானே, உங்களுக்கு தெரியும். கேரண்டியாக நம்ம கால் வச்சு இதை பண்ணலான்னு நம்ம உலகத்தில் எதையுமே நம்ம நம்ப முடிய ஒரே தகப்பன் நம்ம ரட்சகராக இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதத்திற்காக யாரையும் நம்பாதீங்க. நிறைய பேர் ஆண்டவரை விட்டு தூரம் போகணும்னு நினைக்கிறீங்க தெரியுமா? ஏன் தெரியுமா? உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வேற ஒரு மேலே வைக்கிறீங்க. உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வேற ஏதோ மேலே வைக்கிறதுனால தான் ஆண்டவர் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு குறையுது. ஜபத்து மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஏன் குறையுதுன்னா, உங்கள் நம்பிக்கை நீங்கள் வேற எங்கேயோ வைக்கிறீங்க. ஏதோ ஒரு பணத்துக்கு மேலேயோ ஏதோ ஒரு சொத்துக்கு மேலேயோ ஏதோ ஒரு நபர் மேலேயோ உங்கள் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் உங்கள் ஜபத்தின் வேகம் குறையுது. உங்கள் ஆவியில் நிரம்புற வேகம் குறையுது. உங்கள் வேத தியான வேகம் குறையுது. காரணம் ஒன்னே ஒன்று தான். பேஸ் என்னன்னா, விசுவாசம் இல்லை உங்களுக்கு ஆண்டவர் மேலே. அந்த விசுவாசத்தை வேற எங்கேயோ வைக்கிறீங்க. பைபிள் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. நான் சொல்ற உலகத்தில் எதையும் நம்ம நம்ப முடியாதுங்க, எதையும் நம்ப முடியாது. நீங்கள் நம்பி ஒரு விஷயத்துக்கு போங்க, அவன் தான் முதல்ல உங்கள் காலை வாருவான். ஹல்லேலூயா. சிலருக்கு இது எச்சரிப்பான வருது. நீங்கள் நம்பி சில விஷயத்துக்கு போகிறீங்க பாருங்கள், சில ஆட்களையோ சில காரியத்தையோ நீங்கள் நம்புறீங்க பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். சில பேர் கொஞ்சம் பணம் வந்தோன்னு அதை நம்பி அப்படியே ட்ரஸ்ட் பண்ணிடுவாங்க, நல்லா இருப்பாங்க. கொஞ்சம் பணம் வந்தால் அந்த பணத்தின் மேலே நம்பிக்கை வச்சுருவாங்க. என்ன பணம் வந்தாலும் அதை தேவ சமூகத்தில் வச்சு, ஆண்டவரே நான் இதை என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை எப்பவுமே ஆண்டவர் மேலே இருக்கணும். சில பேர்லாம் பாருங்க, எதுக்கு லோன் எடுக்கிறோம், எதுக்கு செலவு பண்ண ஒன்றும் தெரியும். காசு வந்தோன்னு அதை வீசி எரிஞ்சிரு, 4 பக்கமா வீசி எரிஞ்சிரு. இதெல்லாம் பண்ணாதீங்க. நெவர் ட்ரஸ்ட் எனி ஒன். யாரையும் நம்பாதீங்க. உங்கள் பணத்தை நம்பாதீங்க. நான் சொல்ல, உங்களையும் நீங்கள் நம்பாதீங்க. உங்கள் திறமையெல்லாம் ஒரு அளவுக்கு மேலே நம்பாதீங்க. உங்கள் மூளையை ஒரு அளவுக்கு மேலே நம்பாதீங்க. உங்களை காலவாரி விட்டுரும். நம்பிக்கைக்கு ஒருவர் கர்த்தர் மட்டும்தான். கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மளை தாழ்த்தி, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீ தான் என்னை நடத்தணும்னு ஒப்பு கொடுத்து கடைசி எண்டு வரை நடந்து முடிச்சிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இவன் என்ன பண்ணான்னா, தகப்பன் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு அந்த நம்பிக்கையை பணத்து மேலே வச்சான். ரெண்டாவது எது மேலே வச்சான்? தேசத்து மேலே வச்சான். ஹல்லேலூயா. ரெண்டாவது நண்பர்கள் மேலே வச்சான். மூணாவது தேசத்தின் மேலே வச்சான். நாலாவது என்ன பண்ணான் தெரியுமா? 14ஆம் வசனத்தில் வாசிங்க. லூக்கா 15:15 வாசிங்க. அந்த தேசத்தின் குடியானவன் ஒருவன் இடத்துல போய் என்ன பண்ணா? ஒட்டி கொண்டான். ஹல்லேலூயா. மூணாவது, அந்த தேசத்தில் யாராவது என்னை காப்பாற்றுவாங்களான்னு அவங்ககிட்ட போய் என்ன பண்ணா? ஒட்டிக்கிட்டான். ஒட்டிக்கிட்டான்னு அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நம்ம பைபிள் எவ்வளோ படிக்கணும், சில நேரங்கள்லாம் யோசிக்கணும். ஒட்டுறதுன்னா என்னது? ஒரு விஷயத்தை வேண்டான்னு ஒருத்தன் தள்ளும் பொழுது வற்புறுத்தி போகிறதான் ஒட்டி கொள்வது. அவன் சொல்கிறான், எனக்கு நீ வேண்டவே வேண்டான்றான். ஆனாலும் இல்லை ஐயா, எங்கள் அப்பா வீட்டுக்கு இனி நான் போக முடியாது, எங்கள் அப்பாவுக்கு முகத்தில் நான் இனி முழிக்க முடியாது, எங்கள் அப்பாவெல்லாம் நான் இனி ஃபேஸ் பண்ணிட முடியாதுன்னு ஒட்டிக்கிட்டான் இவன்கிட்ட போய். அவன் இதான் சாக்குன்னு பண்ணி மேய்க்கிற வேலையை கொடுத்துட்டான். இந்த உலகத்தில் நம்ம நம்புகிறதுக்கு நம்முடைய தகப்பன் ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. எதைட்டையும் போய் நான் சொல்கிறேன், எந்த மனுஷனுங்க காலையும் போய் பிடிக்காதீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஹல்லேலூயா.
தேவ பிள்ளைகள் வைராக்கியமாக இருக்கணும். யார்கிட்டையுமே கை கட்டி நிற்க கூடாது, யார்கிட்டையுமே கையெடுத்து கும்பிடப்படாது, யாருக்கு காலையுமே பிடிக்கப்படாது. நான் தேவ சமூகத்திலிருந்து கத்தருக்க காலை பிடிப்பேன், அவர் தந்தா தரட்டு, இல்லைன்னா போட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சில விஷயத்தை நீ செய். சில நேரம் சொல்லுவார், நீ லோன் எடுத்து பண்ணுன்னு நமக்கு ஜெபத்தில் தெளிவாக பேசுகிறோம். அப்படின்னா நம்ம லோன் எடுத்து பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லாமல் லோன் எடுக்காதீங்க. அது ஆண்டவர் சொல்லி நீங்கள் ஒரு லோன் எடுத்தீங்கன்னா அதை கெட்டுறதுக்கான வாசலை ஆண்டவரே திறந்து தருவார். ஹல்லேலூயா. சொல்கிறது புரியுதா? ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் சுயத்தில் போய் எல்லா இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஆண்டவர் மேலே பலிப்படக்கூடாது. ஆமாம் தானே? அப்போ இவன் எல்லாத்தையும் நம்புகிறான். பணத்தை நம்பினா, நண்பர்கள் நண்பனா, தேசத்தை நண்பன், தேசத்தின் குடியானவன் நம்பனா, எல்லாரையும் கைவிட்டாங்க. கடைசியில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை கைவிடலை. ஹல்லேலூயா. அவன் புத்தி தெளியுது, திரும்ப அப்பா கிட்ட ஓடி வர்றான். வசனத்தில் வாசிக்கிறோம், 20ஆம் வசனம் பாருங்க. அவன் எழுந்து புறப்பட்டு வந்தான். தூரத்தில் வரும்பொழுதே மனதுருகி ஓடி. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அவருடைய இந்த அன்பின் கரம் உங்களுக்கு நேராய் நீட்டப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரம் எனக்காய் நீட்டப்பட்டு, நான் உம்மை விட்டு தூரம் போனாலும் என்னை திரும்ப சேர்த்து கொள்ளுகிற உம்முடைய அன்பின் கரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எப்ராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலை நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்னு ஓசியா 11:8 ஆண்டவர் சொல்கிறது போல தம்முடைய அன்பின் கரத்தால் உங்களை அணைத்து கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலே, உன்னை எப்படி கைவிடுவே? எப்ராயிமே, உன்னை எப்படி கை நெகிழ்வே? என் மகனே, உன்னை எப்படி கைவிடுவே? என் மகளே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? என் இதயம் உனக்காய் ஏங்குகின்றது, என் இரக்கம் பொங்கி பொங்கி வழிகின்றது. என் இதயம், ஜெபத்தோட ஜெயங்கள் 275வது பாட்டு. என் இரக்கம் பொங்கி பொங்கி வழிகின்றது, எப்படி கைவிடுவேன் நான்? எப்படி கை நெகிழ்வேன்? எப்படி கைவிடுவேன் நான்? எப்படி கை நெகிழ்வேன்? நானே தான் உன்னை குணமாக்கினே, ஏனோ நீ அறியாமல் போகின்றாயோ? நானே தான் உன்னை குணமாக்கினே, ஏனோ நீ அறியாமல் போனாயோ? எப்படி கைவிடுவேன் நான்? எப்படி கை நெகிழ்வேன்? உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? இந்த எப்ராயிமுக்கு கிடைத்த பாக்கியம், அவன் ஒரு இளையவன், சின்ன பையன். அவன் மேலே யாக்கோபு தன்னுடைய வலது கையை வைத்து தன்னுடைய சகோதரனை விட அவனை மேன்மையாக ஆசீர்வாதம். எப்ராயிமே, உனக்கு கிடைச்ச பாக்கியம் பெரியது. இந்த இடத்துல இருக்கிற அருமையான எப்ராயிமே, கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அன்பு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேல் வைத்த பாசம் பெரியது. அதனால் நான் சொல்கிறேன், யார் எதையும் நம்ப வேண்டாம், கர்த்தரை நாம் சார்ந்திருப்போம். ஹல்லேலூயா. ரெண்டாவது இன்னொரு மனிதனை குறித்து பார்க்கலாம். யோனா முதல் அதிகாரம், யோனாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 9, 10 வசனத்தை வாசிங்க. யோனா முதல் அதிகாரம் 9, 10 வாசிங்க. ஆ ஆ ஆ
கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடுகிற என்று தங்களுக்கு அறிவித்ததினால் மிகவும் பயந்து ஹல்லேலூயா. கவனிங்க அருமையான தெய்வ பிள்ளைகள், கவனிங்க. யோனா ஆண்டவர் சொல்ற தர்ஷீஷுக்கு நீ நினிவேக்கு போன்னு சொல்றார். இவன் கீழ்ப்படியாம தர்ஷீஷுக்கு ஓடி போறான். ஆண்டவர் இவனை விடலை. ஹல்லேலூயா. போகிற கப்பலில் அடி, கப்பல் இந்த அலை வந்து அடி நொறுக்குது. இவங்க கப்பலில் இருக்கிற அந்த கூட்ஸு சரக்குகள் எல்லாத்துக்கும் கீழே போடுறாங்க உயிர் தப்பலான்னு. ஆனாலும் அலை நின்ன மாதிரி இல்லை. ஹல்லேலூயா. கடைசியில் சொல்கிறாங்க, இவன் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன்கிட்ட கேட்குறாங்க, நீ யாரம்மா, நீ என்னப்பா செய்கிறேன்னு சொன்னால், நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன், நான் என்ன பண்ணேன் தெரியுமா, ஆண்டவருக்கு விட்டு நான் தூரமாக ஓடிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் விட்டு என்ன பண்ணுறேன், தூரமாக ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த யோனா வந்து ஏன் நினிவேக்கு போகலை தெரியுமா? ஏன் நினிவேக்கு போகலன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவனுக்குள்ளே இருந்த எண்ணம் என்னென்னா, ஒன்று நினிவேயின் ஜனங்கள் கொடூரமானவர்கள், இன்னொன்று வந்து என்னென்னா, இவன் என்னென்னா அவங்கள ரொம்ப அற்பமாக நினச்சான். அதுதான் அவனுக்குள்ளே இருந்த எண்ணம். நினிவேயின் ஜனங்களை ரொம்ப அற்பமாக நினச்சான். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில பேருக்கு இருக்கிற போராட்டம் என்னென்னா, இவங்க கொஞ்சம் ஜெபம் பண்ண உடனே மற்றவர்களை அற்பமாக நினைப்பாங்க. ஜபிக்காதவங்களை பார்க்கும் பொழுதோ என்றைக்குமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வரவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நம்ம ஏன் எப்படி ஜபிக்கிறோம்? அவர் கிருபை தந்தார், நம்ம ஜெபம் பண்ணுறோம், அவ்வளோதான். ஹல்லேலூயா. நம்ம என்ன பெரிய பரிசுத்தவான்களா? ஆண்டவர் நம்மளை நிற்க வச்சிருக்கிறார். நம்ம என்னைக்கோ அழிந்து போயிருக்கணும். என்றைக்குமே அந்த எண்ணம் நம்ம யோனாக்குள்ள ஒரு பெரிய பெருமை இருந்தது. நான் பெரிய யூதன், நான் பெரிய ஆண்டவருடைய தீர்க்கதரிசி, இவனுக்கு சுவிசேஷம் சொல்லி இவனை ரட்சிக்கப்பட்டு இப்போ என்ன நடக்க போகுது அற்பமாக நினச்சா. ஆனால் ஆண்டவர் அவங்கள தான் நேசித்தார். ஹல்லேலூயா. உன்னை கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ண? இன்னைக்கு ஆண்டவர் அந்த சத்தம் உங்களுக்கு நேராகி வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் விட்டு தூரம் போயிடலாம் நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறார், ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி செய்கிறாய்? ஹல்லேலூயா. எரேமியா 2:6 சொல்லுது, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறார், ஏன் என்னை விட்டு தூரம் போறீங்க? அருமையான தெய்வ பிள்ளை, இந்த காலை வேளையிலே கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளை, ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி, ஏன் கர்த்தரை விட்டு தூரம் போறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் பக்கம் நெருங்கி வர கர்த்தர் உங்களை மீண்டும் அழைக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் பலவீனப்பட்டு என்னால் ஜெபிக்க முடியாது என்ற எண்ணத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் மீண்டுமாய் அவருடைய அன்பின் கரத்தால் உங்களை மீண்டும் பிடித்து அவர் பக்கம் இழுக்கிறார். ஹல்லேலூயா. மீண்டும் நீங்கள் ஜெபத்தில் அனலாய் எழும்ப போறீங்க. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் விட்டு தூரம் போனாங்க? இந்த உலகத்தில் நமக்கு தீமை செய்யாத ஒரு ஆள் உண்டுன்னா அது நம்ம ஆராதிக்கிற இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. அவர் கடுகளை கூட நமக்கு தீமை நினச்சது கிடையாது. நமக்கு பாடுகள் தந்திருக்கிறார், கஷ்டங்கள் தந்திருக்கிறார், அதெல்லாம் நம்ம நன்மைக்கு தான். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கூட நமக்கு தீமையை அவர் அனுமதிக்கிற தேவன் கிடையாது. பொல்லாப்பினால் நம்மை சோதிக்கிறவர் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க. 1800களில் சார்லஸ் ஃபின்னி என்ற ஒரு தேவ மனுஷன் வாழ்ந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வ ஊழியர்களில் இந்த மனுஷனும். சார்லஸ் ஃபின்னி பிரசங்கெல்லாம் பண்ண மாட்டார் ரொம்ப. இப்போ நாங்கள் பிரசங்கம் பண்ணிங்க தொண்டை தண்ணி வத்திட்டு இருக்கோம். சார்லஸ் ஃபின்னி பிரசங்கெல்லாம் பண்ண வந்து நின்று பார்த்தா போதும். ஹல்லேலூயா. அவருக்கு பார்வையில் தேவ பிரசன்னம் இருக்கும். அவர் பார்த்தாலே அழுது மனம் திரும்புவாங்களாம். பார்த்தா அப்படி நின்று பார்ப்பாராம். குறுன்னு 2 நிமிஷம் பார்த்த உடனே அப்படியே பாவ உணர்வடைஞ்சு அழுவாங்களாம். அப்படி அந்த மனுஷன் மேலே ட்ரெமெண்டஸ் அனாயிண்டிங், அந்த மாதிரிலாம் அபிஷேகம்லாம் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேலே வைக்கட்டும். ஹல்லேலூயா. அப்படி பார்க்கும் பொழுதே தேவ பிரசன்னம் வரும். பக்கத்தில் வந்தாலே அப்படி மகிமையாக இருக்கும். அப்படியே ஒட்டஞ்சு அழுவாங்களாம். ஆண்டவரை பற்றி தெரியாதவனே ஏதோ பாவ உணர்வடைஞ்சு அழுவானா, நான் ஒரு பாவின்னு அழுவானா. அவ்வளோ ஒரு அபிஷேகத்தை சுமந்தவர் இந்த சார்லஸ் ஃபின்னி. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா?
அவர் அதிகமாக உபவாசித்து ஜெபிப்பார், அதிகமாக உபவாசித்து ஜெபிப்பார். நான் சொல்கிறேன், தேவ பிள்ளைகள், நீங்கள் தேவனை நெருங்கி வரணும்னா நீங்கள் அதிகமாக உபவாசித்து ஜெபித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 40 நாள் உபவாசம், வருஷத்துக்கு ஒரு முறை. ஆமாம், அதுக்கப்புறம் உபவாசத்துக்கு ஒரு டாட்டா, எல்லாத்துக்கும் ஒரு டாட்டா. அதுக்கப்புறம் 3 மாதம் ஜெபமே கிடையாது. அந்த 40 நாள் ஒரே ஃபயரும் அனல் பறக்கம். அதுக்கப்புறம் ஜெபமே கிடையாது. நான் சொல்லுவேன், 40 நாள் உபவாசம் பண்ணி அதுக்கப்புறம் 3 மாதம் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வருஷத்தில் வாரத்தில் 2 நாள் வச்சு ஆமாம் ஃபுல்லாக என்ன உபவாசம் இருந்தால் அது எவ்வளவோ பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. வருஷத்தில் 21 நாள் உபவாசம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஃபுல்லாக உபவாசத்தை மறக்கிறத விட வாரத்துக்கு 2 நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வர, இல்லை ஒரு 8 மணி நேரம், ஒரு 6 மணி நேரம் நான் சாப்பிட மாட்டேன் சொல்லி தொடர்ந்து ஜெப சமூகத்தில் அந்த 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் இருந்து அப்படி வாரம் இருக்கிறது எவ்வளவு நல்லது. வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் அப்படி இருந்தால் எவ்வளோ எழுப்புதல் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கும். இந்த சார்லஸ் ஃபின்னுடைய பெரிய ரகசியம், அதிகமாக தனியாக காட்டுக்கு போய் உபவாசி ஜெபிப்பார். சாயங்காலம் வந்து ஏதோ கொஞ்சம் சாப்பிடுவார், அவ்வளோதான். அவர் உபவாசம்னா ஃபுல் டைம் ப்ரேயரில் தான் இருப்பார். உபவாசம் சொல்லிட்டு ஊர் சுற்ற மாட்டார். ஹல்லேலூயா. அந்த ஆரம்பித்து முடிக்கிற வரை ப்ரேயர் தான், ஜெபம், பைபிள் ரீடிங், இப்படி தான் இருப்பார். ஒரு நாள் என்ன பண்ணாங்க தெரியுமா? சார்லஸ் ஃபின்னியை கூப்பிட்டு ஒரு காட்டன் ஃபேக்ட்ரி, பஞ்சு ஆலை, அந்த ஃபேக்ட்ரியில் இவரை பிரசங்கம் பண்ணது கூப்பிட்டாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த காட்டன் ஃபேக்ட்ரியில் 500க்கு மேலே வேலை பார்க்குறாங்க, எல்லாருமே வாலிபர்கள். இவருக்கு பெரிய சந்தோஷம், என்னைக்கு இந்த வாலிபர்கள்ட்ட ஆண்டவரை பற்றி சொல்ல போகிறேன்னு போனார். போய் பிரசங்கம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணார்னா, அந்த காட்டன் ஃபேக்ட்ரியில் சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நடந்தாராம். நடந்து வரும் பொழுது அங்கே ஒரு வாலிப பிள்ளை தூரத்தில், இவர் ஆனால் பார்க்குற தூரத்தில் ஒரு 50 அடி 60 அடி தள்ளி அந்த பிள்ளை அந்த பக்கம் இருக்கிறா, நூல் கோர்த்து கொண்டு இருக்கிறா காட்டன் வச்சு. என்னன்னு தெரியல, சார்லஸ் பண்ணி பார்த்த உடனே இவளுக்கு கை அப்படியே நடுங்க ஆரம்பிச்சது. இத்தனைக்கு எத்தனை அடியை தள்ளி நிற்கிறார்? 50 அடி தள்ளி நிற்கிறார், 60 அடி. கை இப்படி கிட்டு நடுங்குது அவளுக்கு. என்ன செய்கிறதுன்னு அவளுக்கு தெரியல. அப்போ இவர் புரிஞ்சிட்டார், ஆண்டவர் ஏதோ செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு மெதுவாக ஒவ்வொரு அடியாக வச்சு அந்த பிள்ளைக்கிட்ட போனார். ஹல்லேலூயா. நான் சொல்ல, ஒரு 8 அடி பக்கத்தில் போன உடனே அந்த பிள்ளைக்கு மேலே ஒரு தேவ பிரசனை அடிச்சு பாருங்க. அப்படியே எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அந்த இடத்துல முழங்கால் போட்டு அவள் அப்படி ஒட்டஞ்சு அழுதா. நான் ஒரு பாவி ஆண்டவரே, என்னை மன்னிய ஆண்டவரேன்னு சின்ன பிள்ளை அழுதா. அவர் அழுத உடனே இவர் அப்படியே அங்கே நின்று ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார் பாருங்க. அந்த அறை முழுவதும் ஒரு தேவ பிரசனம் வந்தது. அங்கேருந்து வேலை செஞ்சிருக்காங்க எல்லாரும் பொருளெல்லாம் கீழே தூர போட்டுட்டு அவ்வளோ பேரும் முழங்கால் போட்டு, ஏசப்பா என்னுடைய பாவத்தை மன்னியும், எனக்கு அந்த நித்திய ஜீவனை தாரும், எனக்கு பரலோகத்தில் இடத்தை தாருன்னு அந்த இவருக்குள்ள இருந்து புறப்பட்ட அந்த தேவ பிரசனம் அந்த அறை முழுவதுமாய் நிரப்பினது. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்தில் அங்கிருந்த எல்லாரும் அழுததை ஓடி வந்து இந்த ஓனர் வந்து பார்க்குறாரு. எட்டி பார்த்தா எல்லாம் கிடந்த உளுந்து உருண்டு அழுதுட்டு இருக்கு எல்லாரும். ஓனர் சொன்னார், மிஷினை நிப்பாட்டுங்க. ஹல்லேலூயா. என்ன மிஷின் நிப்பாட்டுங்க, வேலையில் நிப்பாட்டுங்க. சார்லஸ் ஃபின்னி, நீங்கள் நீ ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து முழு நாளும் காலையிலேருந்து நீங்கள் ப்ரேயர் நடத்துங்கன்னு சொன்னாராம். அந்த ஃபேக்ட்ரியில் இருந்த 500க்கு அதிகமான வாலிபர்கள் கொஞ்சம் மாதத்துக்குள்ளாக எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களாம். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், தேவ பிரசன்னத்தை விட்டு ஓடாதீங்க, தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவளாயிருங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள், யோனாவை போல தேவ பிரசன்னத்தை விட்டு தேவ சமூகத்தை விட்டு ஓடுகிறவங்கல்ல, சார்லஸ் ஃபின்னியை போல தேவ பிரசன்னத்தை சுமந்து நடக்கிறவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன் நீங்கள் ஒரு நபராய் இருக்கக்கூடாது? ஏன் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற நீங்கள் ஒரு நபராய் இருக்கக்கூடாது? ஹல்லேலூயா. ஆவியானவர் கண்ணீரோடு கேட்கிறார், நீ தேவ பிரசன்னத்தை சுமப்பியா? தேவனை மட்டும் ஓடுறோம்னு நினைக்கிறீங்களே, தேவ பிரசன்னத்தை நீங்கள் சுமப்பீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய அன்பின் கரம் தேவ பிரசன்னத்தால் உங்களை நிரப்பி அனுப்ப போகிறது. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். லூக்கா 22:61 வாசிங்க.
அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். நீ என்ன 3 தரம் மறுதலிப்பா என்ன சொன்ன வார்த்தை வெளியே போய் மனங்கசந்து அழுறான். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகள், இங்கே பேதுரு இயேசுவோட 3.5 வருஷம் சாப்பிட்றது இயேசுவோட தான். இயேசு தான் முதல்ல இவனை சீஷனாக தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுக்கும் பொழுதே அற்புதம், கப்பல் நிரம்புது, படகு நிரம்புது. ஹல்லேலூயா. பயங்கரமாக ஆண்டவர் நீ மனுஷனை பிடிக்கனா இருப்பான் அப்படி இப்படின்னு கூப்பிடுறார். பாதாளத்தின் திறவுகோல் உனக்கு தர்றேன், ஹல்லேலூயா, நீ பூமியில் எது கட்டுரு அது கட்டப்பட்டு இருக்கும் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லி சபைக்கு ஒரு பெரிய அஸ்திபாரமாக, ஹல்லேலூயா, அவன் மேலே சபை, அதாவது இயேசுங்கிற அந்த பாறை மேலே உள்ள ஒரு சின்ன பாறை துண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி கர்த்தர் அவனை அப்படியெல்லாம் அழைச்சான். ஆனால் இவன் என்ன பண்ண, பயந்து ஆண்டவரை மறுதளிச்சான். காரணம் என்ன தெரியுமா? சிம்பிளாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் பைபிள் சொல்லுது, ஏசப்பா பேதுருக்காய் ஜெபம் பண்ணார். நீங்கள் அந்த லூக்கா 22 வீட்டில் போய் படித்து பாருங்க. ஏசப்பா யாருக்கா ஜெபம் பண்ணுறாரு? பேதுருக்கா ஜெபம் பண்ணுறார். எதுக்கு ஜெபம் பண்ணுறான்னு, அவன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறார். ஆனால் விசுவாசம் ஒளிந்து போயிடுச்சு. நான் சொல்கிறேன், ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களுடைய ஜெபம்லாம் ஒரு லிமிட்டட் தான். நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் விசுவாசத்தை நிற்க முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணுறது அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. ஆனால் அதை மட்டும் நீங்கள் நம்பிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய தெய்வ பிள்ளைகள் தோற்று போகிறது என்னன்னா, எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், எங்கள் பாஸ்டம்மா ஜெபம் பண்ணுவாங்க, எங்கள் சர்ச்சில் உள்ள அந்த அக்கா ஜெபம் பண்ணுவாங்க எல்லாருக்காகவும், இந்த அண்ணன் ஜெபம் பண்ணுவாங்க, எங்கள் மனைவி ஜெபம் பண்ணோம், என் புருஷன் ஜெபம் பண்ணோம், இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் பேதுருட்ட 3 முறை திரும்ப வந்து சொல்கிறார், நீ ஜெபம் பண்ணுப்பா, ஜெபம் பண்ணுப்பா, தூங்காதப்பா, ஜெபம் பண்ணு திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார். ஆனால் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? தூங்கினான். வேதம் என்ன சொல்கிறது? பிரச்சனை வரும்பொழுது இயேசுவை சபித்தான். இன்னைக்கு ஒரு ஜெப ஆவி உங்கள் மேலே வந்து உட்காரட்டும், இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஜெபிங்க, விசுவாசம் சோர்ந்து போகாதபடி ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி சில நேரங்கள் ஆண்டவர்கிட்ட ஏன் நம்ம தூரம் போகிறோம் அப்படின்னா, நமக்குள்ள ஜெபம் கரெக்டாக இல்லை. ஒரு பர்டிகுலர் டைமில் நான் உட்காந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணி அந்த மாதிரி நீ உட்காந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. அந்த டைமில் எழும்பி உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அதிகமாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் இல்லாதனாலே நம்ம ஆண்டவர்கிட்ட தனியாக தானாகவே தூரம் போயிடும். பிசாசு நம்மளை இழுத்து கொண்டு போயிடுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் ஜெபிக்க ஒப்பு கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு உங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஜெபிக்காமல் எதையும் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள் 3 காரியத்தை நான் சொன்னேன். ஆண்டவருக்கு தூரம் போகிறதுக்கான 3 காரணம். ஒருவன் உலகத்தின் மேல் ஆசை வைத்து உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்தனால தூரம் போனான். இன்னொருவன் தேவ பிரசன்னத்தினுடைய மகத்துவம் தெரியாததுனால, அந்த ருசி தெரியாததுனால தூரம் போனான். இன்னொருவன் ஜெபிக்காதனால ஆண்டவரோட தூரம் போனான். ஹல்லேலூயா. ஆனால் அந்த 3 பேரையும் ஆண்டவர் திரும்ப தம் பக்கமாய் சேர்த்து கொண்டு அவர்கள் மூலமாய் செய்ய நினைத்ததை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் இன்றைக்கும் உங்களை கொண்டு அவர் என்ன தீர்மானித்திருக்கிறாரோ அதை செய்யாமல் அவர் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கலாம். ஒரு மணி நேரம் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நேரமாகி விட்டது. ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிட்டு. ஆமென். மன்னித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் எழும்பி நின்று நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம் ஊக்கமாக நம்ம ஜெபம் பண்ணி இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். இனி வீட்டில் போய் நீங்கள் நிறைய பேர் நான் நினைக்கிறேன் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் தான் எடுக்க போகிறீங்க. எனவே ஒரு 2 நிமிஷம் ஊக்கமாக நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு இந்த ஆராதனை நிறைவு செய்யலாமா? ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்தது ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக இதற்கேற்ற பிரதிபலன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. வாரத்தில் ஒரு முறை தேவ சமூகத்தில் நம்ம இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. ஹல்லேலூயா. 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 சும்மா 1 மணி நேரம் உட்கார்ந்து போகிறத விட இவ்வளோ நேரம் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணுறது ஒரு பெரிய, நம்ம ஆவிக்கு ஒரு பெரிய பலன் அது.
ஹாலே லூயா. ஜெபிங்க பார்ப்போம். ஆண்டவரே ஹாலே லூயா. என்ன பகுதி ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டார் அதை பற்றி ஜெபம் பண்ணுங்க. ஹாலே லூயா. நான் உம்மை விட்டு ஒரு நாளும் தூரம் போகக்கூடாதப்பா. ஹாலே லூயா, ஹாலே லூயா. என்னை காத்துக்கொள்ள ஆண்டவரே என்ன கேளுங்க. ஹாலே, அந்த இளைய குமாரனை போல உலகத்தின் மேல் ஆசை வைத்து உம்மை விட்டு போயிடக்கூடாது. யோனாவை போல உம்முடைய சமூகத்தின் மகிமை தெரியாமல் உம்மை விட்டு நான் போயிடக்கூடாது. பேதுருவை போல ஜெபிக்காமல் நான் இருக்கக்கூடாது. ஹாலே லூயா. ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஹாலே லூயா. ஆமேன், 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 ஆமேன். ஹாலே லூயா. உம்முடைய வலது கரம், உம்முடைய அன்பின் கரம் ஓ பேதுருவை மீண்டுமா இழுத்து கொண்டதே, யோனாவை மீண்டும் இழுத்து கொண்டதே, இளைய குமாரனை மீண்டும் இழுத்து கொண்டதே. ஹல்லேலூயா. என்னையும் பக்கமாக இழுத்து கொள்ள ஆண்டவரேன்னு கேளுங்க பார்ப்போம்.